தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகளை பற்றி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார், 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு, மாத பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். 8ஆம் இடத்துல சூரிய பகவான், 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், மாத பிற்பகுதியில் சூரிய பகவானும் 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க போகிறார். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. அப்போ அதுலேருந்து எப்படி சார் வெளில வருது? ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன், எதுவுமே செய்ய முடியல, வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வேலை இல்லாமல் இருக்கேன். சில பேர் வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சமாக சேர்ந்து பழைய மாதிரி திருப்பி கொஞ்சம் வந்துட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் அடுத்த முயற்சிகள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலம். அதே போல் உங்கள் ராசிக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல சூரியனுடன் இணையக்கூடிய காலம். இதெல்லாம் என்னென்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை இந்த மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. என்ன மாதிரி பாசிட்டிவ் அப்படின்னா, நீண்ட காலமாக வேலை இழப்பில் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா, தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னென்னா போராடிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அந்த போராட்டத்தை எந்த திசையில் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள். நிறைய பேர் என்னென்னா, நீங்கள் பழைய மாதிரியே எனக்கு ஒரு நல்ல சம்பளம் வரணும்னு நிறைய பேர் வேலையை சில விஷயங்களை தவிர்த்துட்டே வரீங்க. நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான திறமைகளை நீங்கள் வெளிக்காட்ட முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையில் நல்ல பதவி உயர்வுகள், நல்ல பொசிஷன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு உழைப்பாளிகள் யாருமே கிடையாது. நல்ல வேலை செய்வீங்க, ஜென்யூனாக வேலை செய்வீங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா உங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டான நேரத்தில் முடித்து கொடுத்து அந்த நிர்வாகத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுடைய கீழே இருக்கவங்களுக்கும் நிறைய நல்ல மதிப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப நேர்மையாக அணுகுமுறை ஏற்படுத்தி அதில் உங்கள் கூட எல்லாரையும் சேர்த்து வெற்றி அடைய செய்யக்கூடிய ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அப்போ நீங்கள் முதல்ல வேலைக்கு சேர்ந்தால் தானே உங்களுடைய திறமை தெரியும். அப்போ அந்த வேலையில் ஏதோ ஒரு வேலையில் சேருங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கம்மி சம்பளமாக இருந்தாலும் சேருங்க, ஆனால் அதில் வெற்றி கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதில் எந்த விதமான யோசனையும் பண்ணாதீங்க. நிறைய தனுசு ராசி என்பது என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வயதாகிடுச்சு, எனக்கு 45 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எங்கே ஒரு வேலை மாற்றம் பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நேரம் காலம்தான் ஒரு மனிதனை ஒரு இடத்துக்கு மாற்றுது. அப்போ அந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, வெற்றி கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, நான் எங்கே சார் 50 வயசுக்கு மேலே ஃபாரின் போகிறது, நான் 50 வயசுக்கு மேலே எங்கே வெளியூர் போய் வேலை தேடுறது? அப்படிலாம் கிடையவே கிடையாது. 100 வயசுலேயும் வெளியூர் போகிறவங்க இருக்காங்க, 90 வயசுலேயும் வெளியூர் போகிறவங்க இருக்காங்க, 80 வயசுலேயும் வெளியூர் போகிறவங்க இருக்காங்க. உங்களுடைய முயற்சி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்த போகிறீங்க, அங்கே ஒரு வெற்றியை கொடுக்க போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் இந்த காலகட்டம் மாறாமல் எந்த காலகட்டமும் மாற முடியாது. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு 7.5 சனிலாம் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு லெவலில் வந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த மாதம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள், வேலை மாற்றத்துக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்கு எந்த விதமான தயக்கமும் காட்டாதீங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் முயற்சி செய்தால் முடியாது எதுவுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது.
நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நாங்கள் ஒவ்வொரு காலகட்டம் போராடி தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு 7 சனி காலகட்டத்தை திருப்பி விழுந்திருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் திருப்பி எந்திரிச்சு வரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா அது ஒரு குதிரை. அந்த படமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியோட உருவமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரை என்ன பண்ணும், சில காலகட்டங்களில் ஏதாவது தோற்றுருக்கலாம், ஆனால் திருப்பி எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜீவராசி அந்த குதிரையாக இருக்கனால நீங்களும் குதிரை மாதிரி திருப்பியும் மேலே வருவீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு வராத பணம்லாம் வரும். ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, வெளியில் எங்கேயா கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிருப்பீங்க, ஆனால் கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தனுசு ராசி என்பது ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால உங்களுடைய நேர்மைக்கான வரக்கூடிய பணம் தான் அது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை அப்படி பண்ணிடுவீங்க, அதுக்கெல்லாம் கிடையாது. உங்களுடைய நேர்மைக்கான அத்தாட்சி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வரவுகள் எல்லாமே. அப்போ அந்த நேர்மையை நோக்கி நீங்கள் நகரும்போது கண்டிப்பாக வெற்றி தான் அடைய போகிறீங்க. கொஞ்ச நாள் வேணால் தோற்று போயிருக்கலாம், அதில் டவுட்டு கிடையாது. ஏன்னா அந்த நேரம் சரியில்லாதனால என்ன பண்ணியிருப்பீங்க, சில பேர் கடன் வந்திருக்கும், சில பேருக்கு அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி கூட நீங்கள் கடன் வாங்கினவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும்னு நினைப்பீங்க. முதல்ல பதில் சொல்லுவீங்க, நேர்மையாக நடந்துக்குன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் உங்களை காப்பாற்றும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை நோக்கி நீங்கள் பயணம் மட்டும் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா தனுசு ராசி என்பது சோர்ந்து போயிட்டீங்க, நம்ம பிஸ்னஸில் தோற்றுட்டோம், நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, நம்மளுக்கு கடன் பிரச்சனை தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்னால சில பேருக்கு பிரச்சனை, கூட இருக்கவங்களால பிரச்சனை, ஏன் மனைவியே உங்களை தாழ்வாக பேசியிருப்பாங்க, கணவரே உங்களை தாழ்வாக பேசியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஜெயிக்க தான் செய்வீங்க. இப்போ நீங்கள் ஒரு 7.5 சனி பாதிக்கப்பட்டதுனால ஏதோ ஒரு குறையோடு இருக்கீங்க. ஆனால் அது நிறையாகிறதுக்கான ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடம் ரீதியான வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கலாம். அதேமாதிரி இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி புத பகவான் 9ஆம் இடத்துல இருக்கனால, பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் நீங்கள் நிறைய கோவில் குளத்துக்கெலாம் போயிருப்பீங்க, நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணிப்பீங்க. அந்த பரிகாரத்தின் புண்ணியமாக இந்த மாதம் உங்களுக்கு திருமண வரவுகள் நடக்கக்கூடிய, திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. ஆனால் முயற்சிகளை அதிகப்படுத்தணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கனால முயற்சி இல்லாமல் இருக்கீங்க. அந்த முயற்சியை மட்டும் அதிகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு காலகட்டங்களில் எல்லாருக்குமே தோல்விகள் வரும், அதெல்லாம் தாண்டி வரக்கூடியதான் மனித வாழ்க்கை. அப்போ அதை தாண்டி வரதுக்கான நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வராத பணம் வரக்கூடிய நேரம். அப்போ வராத பணம் வரக்கூடிய நேரம்னா நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்துருக்கீங்க, வர வேண்டியிருக்கு, ரொம்ப நாளாக ஒருத்தர் தரேன்னு சொல்கிறாரு வரல, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்ததே வேணான்னு விட்டுருப்பீங்க, திருப்பி அவங்களெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போ பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுயஜாதகம் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் என்னென்னு தனுசு ராசியில் இருக்கவங்க நான் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் என்ன இதுக்கப்புறம் எனக்கு வேலை மாற்றம் கிடைக்குமா, தொழிலில் நான் முன்னேறுவேனா அப்படின்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. ஏன்னா சுயஜாதத்தை பார்க்காம நம்ம எந்த விஷயமும் சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகநிலைகள் தேவை, தசா புத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ராகு திசை நடக்குது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க தான் செய்வீங்க. அதுக்கு என்ன உபாயம், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை சுலபமாக இருக்கும், எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.